ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இட்லிக்கு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாம்பாரை தோசை, சப்பாத்தி, சாதம் கூட வச்சு கூட சாப்பிட்லாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பார் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாசி பருப்பில் செய்கிறேன், நீங்கள் துவரம் பருப்பில் கூட பண்ணலாம். ரெண்டுமே டேஸ்ட் நல்லா தாங்க வரும். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 6 பல் பூண்டு, இதையெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் குக்கரில் பண்ணுறேன், நீங்கள் கடாயில் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு. பருப்பு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வேக வச்ச பருப்பை வேற ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். நான் கடாயில் மாற்றிருக்கேன், நீங்கள் மாற்றாமல் குக்கர்லேயே பண்ணலாம். இப்போது மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, 2 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் சேர்க்கலைங்க. தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. மசாலா வடைலாம் போகணும். இப்போ தாளித்து விட்டுக்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, ஜீரகம், வெங்காயம், 3 வத்தல், கொஞ்சமாக பெருங்காய பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மாதிரி ரெடியானதும் நம்ம இப்போ குழம்புல சேர்த்துடலாங்க. தாளிப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து தூவிக்கோங்க. தாங்க நம்ம இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு கொடுத்தா சின்ன குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். நல்லா மணமாகவும் ருசியாகவும் இருக்குங்க. நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். இந்த சாம்பார் ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.